வெல்கம் டு யாதும் அறிவோம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா வேர் டு யூஸ் இஸ் ஆர் ஆம். ஆம் எங்கே யூஸ் பண்ணலாம், இஸ் எங்கே யூஸ் பண்ணலாம், ஆர் எங்கே யூஸ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆம். ஆம்னா நாம் நம்மளை பற்றி பேசும்போது மட்டுமே ஆம் யூஸ் பண்ணலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஆம் ஹாப்பி. ஓகேவா? அடுத்தது இஸ். ஹீ இஸ், ஷீ இஸ், இட் இஸ், திஸ் இஸ், தட் இஸ். அதாவது ஒரு நபரையோ அதாவது ஒரு ஆளை அல்லது ஒரு பொருளை பற்றி நம்ம பேசும்போது இஸ் யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு பொருளையோ அல்லது ஒரு நபரையோ பற்றி பேசும்போது அவள், அவன் அப்படின்னு ஒருமையில் பேசும்போது, அதாவது ஒருத்தரை பற்றி பேசும்போது இந்த பொருள் அந்த பொருள் அப்படின்ட்டு ஒன்றை பற்றி குறிக்கும் போது நாம் இஸ் யூஸ் பண்ணலாம். ஹீ இஸ் ஹாப்பி அந்த மாதிரி. அடுத்தது ஃபைனலி ஆர். ஆர் எங்கே யூஸ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். வி ஆர், யூ ஆர், தே ஆர், தீஸ் ஆர், தோஸ் ஆர். நாம் எல்லாரும், நீங்கள் எல்லாரும், அவங்க எல்லாரும், இதெல்லாம் அதெல்லாம் அப்படின்ட்டு எல்லான்னு எல்லாத்த பற்றியும் பேசும்போது நாம் ஆர் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் தே ஆர் ஹாப்பி. ஓகேவா? ஸோ ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கலாமா? ஆம் எங்கே யூஸ் பண்ணணும், நம்மளை பற்றி பேசும்போது மட்டும். இஸ் எங்கே யூஸ் பண்ணணும், ஒருத்தரையோ அல்லது ஒரு பொருளை பற்றி பேசும்போது மட்டும். ஆர் எங்கே யூஸ் பண்ணணும், நாம் எல்லாரை பற்றி பேசும்போதும் எல்லா பொருட்களை பற்றி பேசும்போதும் ஆர் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருந்தாலோ இல்லை பிடிச்சிருந்தாலோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல்.